இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூன் மாதம் 29ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நம்முடைய தாயாம் திருச்சபையானது புனித பேதுரு, பவுல் இவர்களுடைய விழாவை கொண்டாடுகிறது. கிறிஸ்துவ உலகிற்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம கத்தோலிக்க திருச்சபைன்னு சொல்ல முடியாது. நம்ம திருச்சபைக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பணியை குறுக்கிடக்கூடாது. இந்த உலகிலே கிறிஸ்துவம் நிலை பெற, இந்த உலகிலே இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த உலகம் முழுவையும் வாழறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் இவர்கள் 2 பேருடைய பங்கு அளப்பரியது. இவங்களுடைய பணியை சொல்லி மாறாதுன்னு சொல்லலாம், சொல்லி மாறாது. இவர்களை விடுத்து கிறிஸ்து வரலாற்றை எழுத முடியாது, திருச்சி வரலாற்றை எழுத முடியாது. அந்த அளவுக்கு உலகிலே கிறிஸ்துவம் வளர, பரவ, கிறிஸ்துவனுடைய பெயர் இந்த உலகத்தில் அறிவிக்கப்பட இந்த 2 பேரும் 2 தூண்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அதற்கு மறுப்பு யாரும் சொல்ல முடியாது. கிராமத்துங்களில் ஒரு 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 பழக்கம் உண்டு. வண்டிக்கு மாடு பூட்டுவாங்க, மாட்டு வண்டிக்கு மாடு பூட்டுவாங்க. அந்த மாடு எப்படி அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், நல்லா திடகாத்திரமாக அப்படி இருக்கிற மாட்டெல்லாம் அவங்க எடுக்க மாட்டாங்க. எந்த மாடு சண்டித்தனம் பண்ணுதோ, எந்த மாடு யாருக்கும் அடங்காம எப்படி சொல்றது, ஒரு தாந்தோண்டித்தனமாக சுற்றுதோ அந்த மாட்டை பிடிப்பாங்க. அந்த மாட்டை பிடிச்சி அடக்கி அதுக்கு மூக்கணாங்கயிறு போட்டு இல்லைங்களா, அதுக்கு அதை பழக்கி என்ன பண்ணுவாங்க, வண்டியில் பூட்டுவாங்க, இல்லை ஏருக்கு பூட்டுவாங்க. அப்படி பூட்டினால் அந்த சண்டி மாடுகள் செய்கின்ற பணியை போல வேற எந்த மாடும் செய்யாது. அப்படித்தான் சொல்லணும் இந்த இருவரையும். பவுல் இருக்காருங்க, பேதுரு இருக்காருங்களே, பயங்கர கோவக்காரர், பயங்கர கோவக்காரர். கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை கைது பண்ண வராங்க. கத்தி எடுத்து காதை வெட்டுறாரு. மால்துசுங்க ஒரு காதை வெட்டுறாரு பாருங்க பேதுரு. எவ்வளோ கோவக்காரர். என் ஆண்டவரை கைது பண்ண வரியா? பேதுரு, வாழை உரையில் போடு, வாள் எடுத்தவன் வாழலை மடிவான், சாக்கிறது, வரல போடு. இன்னொன்று சொல்லுவார், ஏசப்பா சொல்லுவார், தன்னுடைய மரணத்தை அறிவிப்பார். துருன்னு போயிட்டு, ஏசப்பா நீங்களா சாகக்கூடாது, அதெல்லாம் நடக்கூடாதுன்னு. அப்பா எனக்கு பின்னால் சாத்தாருன்னு சொல்லுவார். இன்னொருத்தர் சொல்லுவார், ஆண்டவரே இவங்க ஒரு நெருப்பு மழை பிழிஞ்சு இவங்கெல்லாம் அழிங்கன்னு சொல்லுவார் ஏசப்பா கிட்ட. அதே போல் ஒரு சொல்கிறது ஒரு ஒரு துடுக்குத்தனமான ஒரு முன்கோபம் கொண்ட அந்த ஒரு நபராக பேதுரு திகழ்ந்தார். இன்னொன்று, உயிருக்கு பயந்தவர். உயிருக்கு பயந்த பண்ணார் ஏசப்பாவை எனக்கு யாருன்னே தெரியாத 3 முறை மறுதளித்தவர். கடவுள் பார்க்க, இதுதான் அவருடைய குணம். கடவுளுக்கு தெரியும் இல்லையா, இவனை பிடிச்சி ஏரில் போட்டு பார்த்துக்கோ. நிகழ்ச்சியை தான் வருது பாருங்க. இன்னைக்கு ஸ்ரீரங்கிட்ட கேட்குறாரு ஏசப்பா, நான் யாருன்னு எல்லாம் சொல்கிறாங்க. சரி எலியா, சரி வாய்க்க சொல்லுவாங்க. சரி அவங்கள விடுங்க, நீங்கள் சொல்லுங்கள் நான் யாருன்னு. அவங்க சொல்லிட்டு ஓகே, மக்கள் அது அவங்களுடைய பார்வை வேறு. நீங்கள் என் கூடவே இருக்கிறீங்க, என் கூடவே பயணம் பண்ணுறீங்க, என் கூடவே சாப்பிட்டு தூங்கி உண்டு உறங்கி என் கூடவே சுற்றிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள் நான் யார்? எல்லாம் கம்மன் இருப்பாங்க. பேதுரு சொல்லுவார், நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் சொல்லுவார். இந்த வார்த்தைக்காக ஏசப்பா கொடுத்த மாபெரும் பரிசு திருச்சபை தலைவருங்கிற பரிசு. பேதுரு,
உனக்கு அதை வெளிப்படுத்துறது நான் தந்தை தான். உன் பெயர் பாறை, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன்னு சொல்லுவார். திருச்சபையின் முதல் தந்தையாக தூய பேதுரு உயர்த்தப்படுகிறார். சரிங்களா? மீனவர் தாங்க இவர், மீனவர் தானே. எல்லாத்தையும் விட்டு வராரு பாருங்க. மீன் பிடிக்கிறியா பேதுரு, என் பின்னாடி வா, உன்னை மனிதரை பிடிப்பவர் ஆக்குகிறேன். அப்படியே விட்டு வராங்க பாருங்க. இவரும் வந்துடும் இயேசுன்னு வராங்க. அனைத்தையும் விட்டு இயேசுவை பின்தொடர்ந்தவர் தூய பேதுரு. ரோமையிலே தொடக்க திருச்சபை காலத்தில், அதாவது அந்த 60 கிபி 60க்கு பிறகு 67க்குள்ள பிறகு இந்த காலத்திலே தூய பேதுரு ரோமையிலே வேத சாட்சியாக மரித்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. கடவுளுக்காகவே வாழ்ந்தார், உயிர் விட்டார். யூத மக்களுக்காக, யூத நெறியை பின்பற்றும் அந்த சகோதர சகோதரிகளாக அவங்களுக்காக பேதுரு அவ்வளோ உழைத்தார். அவருடைய உழைப்புக்கு நம்ம எந்த ஒரு அளவும் சொல்ல முடியாது. ஒரு பிரச்சனை வருது, பந்தி பரிமாறுகின்ற பொழுது யூதர்களுக்கும் பிற இன மக்களுக்கும் ஒரு பிரச்சனை. திருத்துவர் பணியில் வரும் பாருங்க, படிச்சு பாருங்க. கிரேக்கர்களை யூதர்கள் அவமதிக்கிறாங்க, ஒரு சிக்கல் வரும். அங்கே தொண்டர்களை என்ன பண்ணுவார்? பேதுரு நியமிப்பார். திருச்சபைக்கான வளர்ச்சியிலே பேதுருடைய பங்கு அளப்பரியது, அவ்வளோ பெரிய பங்கு உண்டு அவருக்கு. இது பேதுருக்குரிய மாபெரும் ஒரு அவர் எப்படி வழி நடத்துகிறார் திருச்சபை வரலாறு. எசப்பா கேட்பார், அவருடைய சொல்றது யோவான் இறுதி பகுதியில், பேதுரு நீ அன்பு செய்கிறியா? நமக்கு தெரியுமா ஆண்டவரே. 2வது முறை, பேதுரு நீ அன்பு செய்கிறியா? நமக்கு தெரியுமா ஆண்டவரே. 3வது முறை, பேதுரு நீ அன்பு செய்கிறியா? உங்களுக்கு எல்லாமே தெரியுமா ஆண்டவர்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்? அவர் ஆண்டவருடைய பாத சரணாகதி அடைவார். இந்தா என் ஆடுகளை மேய், என் ஆடுகளை பேணி வளரன்னு சொல்லி என்ன பண்ணுவார்? திருச்சபையை தனக்கு பிறகு இந்த திருக்கூட்டத்தை பேதுருவின் கையில் ஒப்படைச்சிட்டு தான் என்ன பண்ணுவார்? ஏசப்பா விண்ணேற்றம் அடைவார். அப்படிப்பட்ட மாபெரும் தலைவருடைய விழாவை இன்றைக்கு தாய் திருச்சபை கொண்டாடுது நமக்கு. இன்னைக்கு இன்னொரு பேதுரு, மன்னிக்கிறேன், இன்னொரு பவுல். இவர் லேஸ்பட்ட ஆள் கிடையாது. இவர் என்ன ஆர்வம், இவரை பற்றி இவரே சொல்லுவார். கலாத்திர திரும்ப சொல்லுவார், 1ஆம் அதிகாரம் 11 மேலே வாசிச்சு பாருங்க, தெரியும். இவர் சொல்லுவார் பாருங்க, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் யாருன்னு சொன்ன எப்படி தெரியுமான்னு. கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக, அவர் வார்த்தையெல்லாம் கவனிக்கணும், கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க நான் முயற்சி பண்ணேன். மிக கொடுமையாக. எவனும் வாழக்கூடாது, கிறிஸ்துவனும் எவனும் சொல்லக்கூடாது, இயேசு முன்னாடி ஒருத்தவங்க கூட போகக்கூடாது. என்ன பண்ணுறாரு அவர்? அந்த அளவுக்கு அவர் வார்த்தை மிக கொடுமையாக கொடுமைப்படுத்தி என்ன பண்ணான்னு துன்புறுத்தி ஒழிக்க முயற்சி. தமஸ்கு கிளம்புவார், மூப்பர்களை கடிதம் வாங்கிட்டு. தமஸ்கில் கிறிஸ்துவ கூட்டம் அதிகமாக கேள்விப்பட்டு போகிறோம், அங்கே கிளம்புவார். வா, கிறிஸ்துவ மணியை போகிறீங்க, நீங்கள் இயேசு மணியை போகிறீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுற மாதிரி சொல்லிட்டு அவங்கள ஒழிக்கிறதுக்கு கிளம்புவாராங்க. என்ன பண்ணுவார்? ஆண்டவர் இயேசு தடுத்தாற் கொள்வார். சவுலே சவுலே, ஏன் என்ன துன்புறுத்துற? நான் உனக்கு என்ன பண்ணேன்? ஏன் என்ன துன்புறுத்துற? இந்த வார்த்தை பவுலை மாற்றுகிறது. கொடுமை செய்ய போன பவுலை ஆண்டவருக்காக தொண்டாட்ட வைக்கிறது. பேதுருடைய பணியை நம்ம மன்னிக்கணும். தூய பவுலுடைய பணியை நம்ம அது என்னன்னு சொல்கிறது? அவருடைய 3 தூதுரை பயணங்கள் நீங்கள் பைபிளில் இருந்தால் கடைசி பக்கத்தில் பாருங்கள். புது மொழிபெயர்ப்பு இருக்கு இல்லையா, கடைசியில் பாருங்கள், 3 தூதுரை பயணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும்.
இந்த மனுஷன் எங்கெங்கெல்லாம் சுற்றி இருக்காருங்க. எவ்வளவு பயணங்கள். கப்பல் சிதை மால்தா தீவு காட்டுவாசின்னு அங்கே போயிட்டு ஆண்டவர் அறிவிக்கிறார். வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நற்செய்தி அறிவிப்பதிலேயே குறியாயிரு சொல்லுவார். திமோத்தேயுவிடம் சொல்லுவார், திமோத்தேயு, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ ஆண்டவர் வார்த்தையை அறிவிச்சுக்கிட்டே இரு. இன்னும் சொல்ல பாருங்க, கடவுள் என்னை நான் எங்கள் அம்மா வயத்தில் இருக்கும்போதே என்ன பண்ணாரா, என்ன ஒதுக்கி வச்சுட்டார் என் தன் பணிக்காக. பவுலுடைய வார்த்தை கலாத்தியரில் 1 பாருங்க பார்ப்போம். கலாத்தியரில் 1 நான் என் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே எனக்காக ஒதுக்கி வைத்த கடவுள்னு சொல்லுவார். சரிங்களா? அப்பேற்பட்ட ஒரு அருளை ஆசிரியை பெற்றவர் தூய பவுல். என்ன பண்ணாரு? இவருடைய எண்ணம் அவனுடைய வார்த்தை அறிவிக்கணும். யாருக்கு அறிவிக்கணும்? அதான் முக்கியம். யாருக்கு அறிவிக்கணும்? பிற இன மக்களுக்கு, புறவின மக்களுக்கு. இந்த காலத்தில் பவுலும் ஒன்று சொல்லுவார் பாருங்க. அவர் ஒத்துக்குவார். அவர் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார், நானும் கொடுமைப்படுத்தி மக்கள்லாம் அழிக்கிறதுக்கு நான் போனேன். 1. 2வது சொல்ல பாருங்க பார்ப்போம். மூதாதையர் மரபுகளில் ஆர்வம் மிக்கவனா நான் இருந்தேன். சடங்கு, பூஜை, புனஸ்காரம் இதில் நான் ரொம்பவும் ஆர்வமாக இருந்தேன். சடங்கு சம்பிரதாயம் தான் கடவுளுக்கு உகந்தது அப்படின்னு இருந்தேன். சொல்லியா, திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் பரிசைன்னு பவுல் சொல்லுவார். அவர் சொல்லுவார், என் வயசு பசங்களை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது நான் தான் அந்த மரபுகளை கடைபிடிப்பதில் டாப்புன்னு சொல்லுவார் பவுல். ஆனால் கடவுளை என்று முழுமையாக அவர் உள்ளத்தால் உணர்ந்தாரோ, வாழ்வது நான் அல்ல, என்னுள் கிறிஸ்துவே வாழார்னு என்றைக்கு தன்னை ஒரு மறு கிறிஸ்துவாக எனக்குள்ள இருக்கிறது ஏசப்பா என்று இயேசுவின் உள்ளத்தால் எப்போ உணர்ந்தாரோ அப்போயோ என்ன பண்ணார் அவர்? எந்த சடங்கு விருத்த சேதம் சொன்னார் பார்த்தீங்களா? சடங்குகள், சம்பிரதாய இந்த சம்பிரதாயங்கள் ஆண்டவரை நம்ம என்ன பண்ண அடைய முடியாது. உள்ளார்ந்த நம்பிக்கை கொண்ட எவன் வருகிறானோ அனைவருக்கும் ஆண்டோடைய மீட்பு உண்டுன்னு சொன்ன பவுல் என்ன பண்ணார்? அறிவித்தார். சகோதரிகளே, இவர்கள் இந்த 2 பேரும், திரும்ப சொல்கிறேன், திருச்சபையின் தூண்கள் நம்ம குறிக்கிடக்கூடாது. இவர்கள் கிறிஸ்தவத்தின் தூண்கள். ஏசப்பாவுக்கு பிறகு, இயேசு விண்ணேற்றத்திற்கு பிறகு இந்த உலகத்திலே மூலை முடுக்கெல்லாம் இன்றைக்கு கிறிஸ்துங்கிற பெயர் 4 எழுத்து உச்சரிக்கப்படுதுன்னு சொன்னார். இயேசுங்கிற 3 எழுத்து இந்த உலகத்தில் உச்சரிக்கப்படுதுன்னு சொன்னால் அதற்கு இவர்களும் ஒரு காரணம். ஒரு காரணம் சிறப்பாக சொல்லணும்னா, பேதுருவை காட்டிலும் எனக்கு என் மனசுக்கு படுது, பேதுரு என்ன பண்ணார்? அந்த அளவுக்கு பயணம் செய்யவில்லை. எருசலேமில் இருந்தார், அங்கேயே பணி செய்தார். அப்படியே யூத மக்களுக்காக அவருடைய பணி அதிகமாக இருந்தது. ஆனால் தூய பவுல் அப்படி கிடையாது. எங்கெங்கெல்லாம் யூதர் அல்லாத மக்கள் இருக்காங்களோ அங்கெங்கெல்லாம் போகிறார். இயேசு அறிவிப்பது தான் அவருடைய பணி. ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்லி நிறைவு செய்கிறேன் பாருங்கள். ஏத்தன்ஸுக்கு போகிறார். அங்கே போகும்போது நிறைய மாடங்கள் அங்கே இருக்குது. எல்லா மாடத்திலும் ஒரு சிலை வச்சுருக்குது. பவுல் கேட்குறாரு, இது யாருடைய சிலை இது கேட்குறாரு. அங்கே ஊரில் இருக்கவங்க சொல்கிறாங்க, இது இந்த சாமி ஒரு சாமி பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மாடம் காலியாக இருக்குது. ஒரு மாடம் சாமி சிலையில் காலியாக இருக்குது. இது யாருக்கு என்ன அந்த மாடம் காலியாக இருக்குது, எதில் இந்த சாமி சிலையே இல்லையே என்று பவுல் கேட்பார். அதற்கு அவருக்கு வந்த பதில், இந்த காலி மாடம் யாருக்குன்னா பெயர் தெரியாத கடவுளுக்கு. இந்த சாமிங்கள்லாம் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு சாமி இருந்தால், அந்த பெயர் தெரியாத சாமிக்கு தான் இந்த மாடம், இந்த காலி மாடத்தை காட்டுவார்கள். பவுலுக்கு சொல்லணுமா? உடனே உக்கார், அந்த பெயர் தெரியாத கடவுள் தான் என்னுடைய ஆண்டவர் இயேசு என்று ஆண்டவர் அங்கே அறிவிப்பார். எந்த அளவுக்கு அவர் சொன்னாரியா, இந்த கேப்பில் கிடா வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க.
இயேசுவை எங்கும் அறிவிப்பது அவருடைய பணி. அவர் அறிவிச்சு இதை போல யாரும் சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல பாருங்க பார்ப்போம். ஒரு தூய பவுல் இன்னைக்கு 2ஆம் வாசகமே அதான். இன்னைக்கு ஃபுல்லாக படிக்கலாம். அப்படிப்பட்ட வாசகம் இன்னைக்கு நான் படிக்கிறேன் பாருங்களேன். நான் இப்பொழுதே என்னையே பலியாக ஆண்டவருக்கு படைக்கிறேன். நான் உங்களோட பிரிந்து சில நேரம் வந்து போச்சு. நல்லது ஒரு போராட்டத்தில் ஓடினேன், என் ஓட்டத்தை முடிச்சிட்டேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. யார் சொல்லுவா அந்த மாதிரி? நான் வெற்றி பெற்றுட்டேன். நீ சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. நான் சொல்ல முடியுமா? நான் வெற்றி பெற்றேனா என்பதை நான் சொல்ல முடியாது. யார் சொல்லணும்? ஏசப்பா சொல்லணும். இறுதி நாளில் அவர் தான் முடிவு செய்யணும். ஆனால் இங்கே பவுல் சொல்கிறாரு பாருங்க, நான் வெற்றி பெற்று எனக்கு காத்துனுக்குது வெற்றி வாகையே. யார் சொல்லுவா? அப்போ எந்த அளவுக்கு இவர் ஆண்டவரோடு இணைந்து இவர் வாழ்ந்திருந்தார்னா, நான் வெற்றி பெற்றுட்டேன், விசுவாசத்தை காப்பாற்றிக்கிட்டேன், நான் வெற்றி பெற்றுட்டேன் என்று எப்படி அவர் சொல்லுவார் பாருங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருக்கணும் அவர் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இன்னொன்று, நான் அறிவித்த நற்செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் கேட்க வேண்டும் என்று அவருடைய அவளே அதான். எல்லாருக்கும் ஆண்டவர் செய்து அறிவிக்கணும். ஏசப்பா விண்ணுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை, உலகெங்கும் சென்று எல்லா படைப்புக்கும் நற்செய்தி சொல்லுங்க. இதை பவுல் அதான் அவர் உயிர் மூச்சாவே. அவரோட வார்த்தையை பாருங்க. இந்த 2ஆம் வசனம் பாருங்க. இன்னைக்கு நான் அறிவித்த நற்செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். எந்த அளவுக்கு கடவுளை அவர் உணர்ந்தார்னு பாருங்களேன். வாழ்வது நான் அல்ல, என்னை கிறிஸ்துவே வாழறார். சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை விடுவித்தார். எல்லா தீங்கிலிருந்து என்னை காத்தார். தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருடைய உறுதியாக நம்பிக்கையை பாருங்கள். எனக்கு விண்ணரத்தில் இடம் உண்டுயா, என்னை கூட்டு என்னுடைய இயேசப்பா விண்ணரத்தில் சேர்த்துக்குவார். இதற்கும் சற்றும் எப்படி இயேசு எனக்கு உள்ள வாழறாருன்னு சொல்லிட்டு பவுல் நம்பினாரோ, அதே போல இயேசப்பா எப்படி பவுலோடு வாழ்ந்தாரோ, வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்ற பாட்டே உண்டு இதில். அதே போல பேதுருவோடும் ஆண்டவர் வாழ்ந்தார். பேதுரு யோவான் என்ன பண்ணுறாங்க? திருத்தூர் பெண் வாசித்து பார்த்தது உங்களுக்கு தெரியும். பேதுரு யோவானும் எருசலேம் தேவாலயத்திற்கு ஜபிக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே என்ன பண்ணுற, அந்த அழகு வாயிலுங்கிற இடத்துல ஒரு ஆள் என்ன பண்ணுற பிச்சை கேட்டுட்டு இருக்காரு. ஐயா ஏதாவது கிடைக்கணும் ஐயா, அதாவது போடுங்கய்யா கேட்டுருக்காரு. அதற்கு பேதுரு சொல்கிற வார்த்தை, திருத்தூதர் பணி 3ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை. சொல்ல வார்த்தை, வெள்ளியும் பொன்னும் என்னிடமில்லை, என்னிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட. என்கிட்ட இருக்கிறது அவனுக்கு கொடுக்குறேன். என்கிட்ட யார் இருக்கிறது? நாசரேத்து இயேசு உள்ளத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நாசரேத்து இயேசு பேர் நான் சொல்ல, எழுந்து நட. நடக்கிறான். கணுக்கால் வலுவடைந்தது. அவன் குதித்தெழுந்து, இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கவனிக்க பார்ப்போம். லூக்கா எப்படி திருத்துறப்பன்னு எழுதியிருக்காரு பாருங்க. அவர் குதித்தெழுந்து துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறு கோயிலுக்கு போகிறார் ஆண்டவர். இயேசுக்கு நன்றி சொல்லலாமலாம். எந்த அளவுக்கு பேதுருவோடு ஆண்டவர் உள்ள வாழ்ந்தார் பாருங்க. எந்த அளவுக்கு பவுலோடு ஆண்டவர் வாழ்ந்தார் பாருங்க. சரிங்களா? 1 கொரிந்தியர் 11:1 இந்த மாதிரி வார்த்தை யாரும் சொல்ல மாட்டாங்க. பவுல் சொல்லுவார், என்னை போல நடங்கள். யாரும் சொல்ல மாட்டாங்க. இயேசுத்தோடு யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த வார்த்தையை ரொம்ப பிடிக்கும். இந்த வார்த்தை எனக்கு இயேசு தான் சொல்லுவார், என்னை பின்பற்றுங்கள் சொல்லுவார். நானே வழி, நானே சத்தியம், என் வழியா அன்றி தந்தைகிட்ட போக முடியாது இயேசு சொல்லுவார். அதற்கு அடுத்தபடி பைபிள் எங்கேயுமே இருக்க அந்த வார்த்தை பவுல் சொல்லுவார்.
1 கொரிந்தியர் 11:1 சொல்லுவார் பாருங்க, என்னை போல நடங்கள். ஏனென்றால் நான் இயேசுவை போல நடக்கிறேன். எவன் சொல்லுவோம் பைபிளில்? நான் ஒருமையில சொல்கிறேன். பவுலை தவிர ஒருவனும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர் ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்தார். சகோதரர்களே, இன்றைக்கு விழா என்பது அற்புதமான விழா. அற்புதமான விழா இன்னைக்கு, சரிங்களா? தூய பேதுரு பவுல் பெருவிழா. மலை பொழிவு ஏசப்பா சொல்வார், என் பொருட்டு தம் வாழ்வை இழப்பவர் அதை காத்துக்கொள்வார்னு சொன்னார். அது இவங்க 2 பேரும் அழகாக பொருந்தும். இயேசுவின் பொருட்டு தன் வாழ்வையே 2 பேரும் இழந்தாங்க பாருங்க. 2 பேரும் ஜோடியாக போகிறாங்க ரோமாபுரிக்கு. அங்கே இந்த தொடக்க திருச்சபை கால வேத கலாபன காலத்தில் ஏசப்பாவுக்காக இல்லையா தலைவெட்டு மறிக்கிறாங்க. அவர் மறுத்த இடத்துல தான் இன்றைக்கு ரோமை தலை நம்ம அங்கே அவர் அந்த மறுச்ச இடத்துல தான் இன்றைக்கி திருச்சபை தலைமையகமே இருக்குது. இன்றைக்கி சகோதரர்களே, நாம் தூய பேதுருவை போல, தூய பவுலை போல ஆண்டவருக்காகவே வாழும் நல்ல மனதை கடவுள் நமக்கும் தர அவற்றை வேண்டுவோம். அது மட்டும் இல்லை, தூய பவுலினுடைய பரிந்துரையும் தூய பேதுடைய பரிந்துரையும் நாடுவோம் நாம், சரிங்களா? அதற்காக ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிப்போம். நிச்சயம் நம்மையும் ஒரு குட்டி பேதுருவாக, குட்டி பவுலாக மாற கடவுள் நமக்கு நிச்சயம் அருள் செய்வார். திரும்ப சொல்கிற பாருங்க, இன்றைக்கு திருச்சபை கொண்டாடுகிறது தூய பேதுரு பவுல் விழா. தூய பேதுருடைய பெயரை தாங்கியிருக்கும் எல்லோருக்கும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். தூய பவுலுடைய பெயரை தாங்கியிருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். சகோதரர்களே, நாமும் இந்த இருவரும் தூண்களைப் போல ஆண்டவருக்கு பணி செய்து ஆண்டவருடைய வார்த்தையை உலகிலே பரவ சிறு கருவிலாரம் வாழ ஆண்டவரை ஜெபிப்போம். நன்றி. நாளை சந்திப்போம்.